குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைய வகுப்பில் நம்ம அறிவியல் அதில் ஈர்ப்பியல் என்ற ஒரு சிறு பிரிவை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கிராவிடேஷன் அப்படின்னு என்னென்னா ஆல்ரெடி நமக்கு எல்லாத்தையும் தெரியும். நிறை கொண்ட அனைத்து பொருட்களுமே ஒன்றை ஒன்று ஈர்க்கும். இதை பற்றி பேசுகிறது ஈர்ப்பியல். சரி, நிறை கொண்ட ஒரு பொருட்கள் நிறை மாஸ் இருந்தாவே ஒன்றை ஒன்று அட்ராக்ட் பண்ணும். அதுதான் ஈர்ப்பியல், சிம்பிளாக சொல்லணும்னா. இப்போ இதில் நம்ம நிறைய பேர் கொஞ்சம் இதை புரிஞ்சுக்கிறோம். புவி ஈர்ப்பு விசை, அதாவது ஈர்ப்பியல் விசை, ஈர்ப்பியல் முடுக்கம், ரெண்டும் வெவ்வேறு. ஓகேவா? எப்படின்னா ஈர்ப்பியல் விசை அப்படின்னா ஒரு M1 மாஸில் ஒரு பொருள் M2 மாஸ் ஒரு பொருள் ஒன்று அட்டாக் பண்ணால் அதுக்குள்ளே ஒரு விசை செயல்படுகிறது இல்லையா? இதுதான் ஈர்ப்பியல் விசையை பற்றி சொல்லுவோம். ஈர்ப்பியல் முடுக்கம் அப்படின்னா அதே M1 மாஸ் M2 மாஸ், இந்த M2 மாஸ் உள்ள பொருள் M1 மாஸ் நோக்கி ட்ராவல் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஈர்ப்பியல் விசை காரணமாக ட்ராவல் பண்ணுது. அப்போ ட்ராவல் ஆகும் பொழுது அதோடைய வெலாசிட்டி சேஞ்சஸ் அது இல்லையா? அதுதான் ஆக்சலரேஷன். அந்த முடுக்கத்தை பற்றி பேசுகிற போது தான் ஈர்ப்பியல் முடுக்கம். இப்போ டிஃப்ரெண்ட் புரிஞ்சிருக்கேன். இது ஃபோர்ஸ், ரெண்டு உள்ள ஒரு அட்டாக் பண்ணி பேசுனா ஃபோர்ஸ். அதோடைய மூமெண்ட்டை பற்றி பேசும்போது முடுக்கம். இப்போ அதே M1 மாஸ் பதிலாக புவியாக இருந்தால், இப்போ புவி இருக்குது, அதை மேலேருந்து ஒரு பொருள் கீழே வருது பேசணும். அப்போ புவியீர்ப்பு விசையால் ஒரு பொருள் கீழே இயங்கும்போது அதோட இயக்கத்தில் ஏற்படும் முடுக்கத்தை பற்றி பேசும்போது அதை நம்ம என்ன சொல்லுவோம்? புவி ஈர்ப்பு முடுக்கம் ஜின்னு சொல்லுவோம். அது வேறு 9.8 m/s². ஓகேவா? அதுவே இப்போ பூமி இருக்குது, பூமி சுற்றி இப்போ நிலா வலம் வருதுன்னு வச்சுப்போம். இப்போ புவிக்கு நிலவுக்கும் இடையே உள்ள ஒரு விசை செயல்படுகிறது. அந்த விசையை தான் அந்த வட்டமாக இயங்குவதற்கு காரணமாகிறது. அந்த விசை புவி ஈர்ப்பு விசை, ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்போ ஈர்ப்பியல் விசை என்பது வேறு, ஈர்ப்பியல் முடுக்கம் என்பது வேறு. ஓகே, இப்போ இதை சிம்பிளாக இன்னும் அழகாக அறிவியல் ரீதியாக நம்ம நிரூபணம் பண்ணியிருக்காரு கலீலியோ என்ன பண்ணார்? ஒரு உயர்ந்த கோபுரத்தின் மேலே ஒரு கோலம், காற்றின் வெலாசிட்டி நம்ம ரெக்லெக்ட் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒரு வெயிட், சரியா? ஒரு வெயிட் உள்ள பொருள், ஒரு மெலிதான ஒரு பொருள், ரெண்டையும் ஒரே சேம் ஹைட்டில் மேலேருந்து கீழே விழும்போது இரண்டும் ஒரே முடுக்கத்தை பெற்றுள்ளன, ஒரே நேரத்தில் கீழே அடைகின்றன, ஒரே முடுக்கத்தை பெற்றுள்ளன அப்படின்னு கலீலியோ ப்ரூவ் பண்ணியிருக்காரு. சரியா? இட்டாலியன் சயின்டிஸ்ட். இதற்காக அவர் சர்ச்சில் இதை எதிர்த்தும் ஒரு வாதங்கள் வைக்கப்பட்டது. ஆனால் அறிவியல் ரீதியாக நிரூபணம் பண்ணார். அதாவது ஈர்ப்பியல் முடுக்கம் என்பது அதனுடைய நிறையை சார்ந்தது அல்ல, பொருளுடைய நிறையை சார்ந்தது அல்ல அப்படின்னு சொன்னார். அப்போ ஈர்ப்பியல் முடுக்கம் தான் சொன்னார் ஒழிய ஈர்ப்பியல் விசைன்னு சொல்லலை. ஏன்னா ஈர்ப்பியல் விசை என்பது நிறையை சார்ந்தது. டிஃப்ரெண்ட் புரியுதா? ஆமாம், எஸ். ஈர்ப்பியல் விசை என்பது அதோடைய நிறையை சார்ந்தது, ஈர்ப்பியல் முடுக்கம் என்பது நிறையை சார்ந்ததல்ல. இது கலீலியோவுடைய எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக நிரூபணம் செய்திருக்கார். சரியா? ஸோ ஓகே, இப்போ நம்ம டாபிக் வருவோம். நமக்கு இன்றைக்கி கிராவிடேஷனில் என்னென்ன எடுத்துருக்குன்னா கெப்லர் விதிகள். சரியா? இதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த கெப்லர் விதிகளில் அறிவியல் நம்ம கணித வடிவில் நிரூபணம் செய்தல், அதுதான் யூபிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ் எதிர்பார்க்கலாம். கெப்லர் லாஸ் நம்ம படிச்சிருவோம். இப்போ கெப்லர் லாஸ் எப்படி படிப்போம்? இப்போ கெப்லர் விதிகள் முன்பு ஒரு சிறு கண்ணோட்டமாக யார் பற்றி பார்க்கலான்னா தாலமி, நிக்கோலஸ் கோபர்னிக்கஸ். சரியா? கோபர்னிக்கஸ் இருக்கார். இதோட ஃப்ராகே, இது 3 பேர் கொஞ்சம் நம்ம நினைவு கூற வேண்டிய நாட்கள். தாலமி புவி மைய கோட்பாடை ஆதரித்து வெளியிட்டவர். கோபர்னிக்கஸ் சூரிய மைய கோட்பாடு, ஹீலியோசென்ட்ரிக் தேரி. ஃப்ராகி அப்படின்றவர் என்னென்னா கிட்டத்தட்ட பிளானட்ஸ் அண்ட் ஸ்டார்ஸ் இதோடைய இயக்கங்களையும் பதிவுகளையும் நிறைய ரிஜிஸ்டர் பண்ணார் அப்சர்வேஷன் மூலமாக. அதை வைத்து தான் கெப்லர், இவருடைய ஸ்டூடெண்ட், ஃப்ராகியோடைய ஸ்டூடெண்ட் கெப்லர். அவர் தான் இவருடைய ஆய்வுகளை வச்சு தான் கெப்லர் அவருடைய
கோள்கள் மற்றும் அதோடைய இயக்கத்தை பற்றி விதிகள் வரையறுத்தார். ஸோ தாலமி, கோப்பர்னிக்கஸ் இவங்க 2 பேரும் வந்து தாலமி வந்து புவிமைய கோட்பாடு, கோப்பர்னிக்கஸ் வந்து எஸ் நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் சரியா. அவர் வந்து கோட்பாடு என்னது, சூரியமைய கோட்பாடு. இதை பற்றி சொல்லியிருக்கோம். ஃப்ராகியுடைய கோள்கள் கெப்லர் விதி. இப்போ கெப்லர் விதிக்கு வருவோம். கெப்லருடைய ஃபர்ஸ்ட் லா 3 விதிகள் விட்டார் கோள்களை பற்றி. என்னென்ன விதிகள் சொன்னார்னா, புவியில் அதாவது சூரியன் வந்து ஒரு குவியமாக கொண்டு சரியா. இப்போ கோள்கள் வந்து பிளானட் வச்சுப்போம். சூரியன் வந்து ஒரு ஃபோக்கஸ் குவியமாக கொண்டு கோள்கள் நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகின்றன அப்படின்னு சொன்னார். ஓகே, நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகின்றன. இப்போது தாலமி, கோப்பர்னிக்கஸ் இவங்களாம் என்ன சொன்னாங்க, வட்டப்பாதையை பற்றி பேசுனாங்க. கோள்கள் வந்து வட்டப்பாதை சுற்றி வருகிறது. அதோடைய நிரூபணமும் வட்டப்பாதை தான் இருந்தது. ஆனால் கெப்லர் வந்து நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறது அப்படின்னு சொன்னார். இப்போது ஃபோக்கஸ் இது சொல்லுவோம். ஓகே, இது முதல் விதி. ஆனால் இந்த முதல் விதியை நம்ம படிச்சுட்டு அப்படியே கடந்து போகாமல் இது எப்படி நிரூபணம் செய்தல். இப்போ யூபிஎஸ்சி முதன்மை தாளாகட்டும் குரூப் 1ல் என்ன சொல்லுவாங்கன்னா, கெப்லர் விதிகளை அறிவியல் தொடர்புகளுடன் கூற்றுகளுடன் ஆராய்ந்து நிரூபணம் செய்ய அப்படின்னு கேட்பாங்க. அப்போது நம்ம இதோடைய தொடர்புடைய விதிகளை கம்பேர் பண்ணி நம்ம இதை ப்ரூவ் பண்ணணும் சரிங்களா. அதை வந்து எப்படி நம்ம ஃபஸ்ட்டு இந்த விதிகளை பார்த்துடலாம். நெக்ஸ்ட் அதை எப்படி ப்ரூவ் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். இரண்டாவது வந்து அனைத்து கோள்களும் சம நேரத்தில் சம ஆர அளவுள்ள பரப்பளவை கடக்கும் அப்படின்னாரு. எக்ஸாம்பிளாக இப்போ சன் இங்கே இருக்குது, பிளானட் இங்கே வந்து பி இங்கே இருக்குது. சப்போஸ் P1 இங்கே டிஸ்டன்ஸ் வந்து ∆T சின்ன டைம் ட்ராவலில் மூவ் ஆகிருக்கு. இப்போது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கா, எஸ் இந்த ஏரியா சரி, இந்த ஏரியா இந்த ∆T இதே டைம் ட்ராவலில் இப்போ இங்கேருந்து ட்ராவல் பண்ணுது. அதே பிளானட் போய் இதே ∆T டைமில் ட்ராவல் பண்ணால் இதே ஆரை தான் இங்கே பாருங்கள். இதனுடைய இது வந்து சேமாக இருக்கும். இதோடைய பரப்பளவும் ஒரே கால இடைவெளியில் கடந்தது வந்து சமமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். இது லா ஆஃப் ஏரியா பை கெப்லர் இரண்டாம் விதி. ஓகேங்க. ஃபஸ்ட்டு விதி வந்து சுற்றுவட்ட பாதை, அதோடைய சேஃப் ஆஃப் லா அப்படின்னு சொல்லுவோம். இவருடைய உருவத்தை பற்றி சொன்னது. இரண்டாவது வந்து ஃபோர்ஸ். இதையும் வந்து நம்ம நிரூபணம் செய்யன்னு சொல்லிட்டு நம்ம குரூப் 1 மெயின்லேயே இதுலேயும் எதிர்பார்க்கலாம். கெப்லருடைய விதிகளை தகுந்த சான்றுடன் அல்லது தகுந்த அறிவியல் கருத்துக்களுடன் நிரூபணம் செய்க அப்படின்னு டைரெக்டாக கொஷின்ஸ் வரும். எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்றதை நம்ம கண்டினியூட்டியாக பார்த்துடலாம். இப்போதைக்கு நம்ம கொடுக்கப்பட்ட புத்தகத்தில் விதிகளை பார்க்குறோம். மூன்றாவது விதிகள் வந்து என்னென்னா, ஒரு பிளானட் வந்து சூரியனை சுற்றி வரும் பொழுது சூரியனை சுற்றி வரும் பொழுது அதனுடைய கால S2 ஓகேவா. இப்போ பிளானட் எங்கே இருக்குது, இது R, இதோட டைம் வந்து Tன்னு வச்சுப்போம். ஓகேப்பா. இதனுடைய காலத்தினுடைய இருமடி ஆரத்துடைய 3 மடிகளுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு நேர்த்தகவல் இருக்கும் சரியா. காலம்ன்றது அலைவு காலம், ஒரு சுற்று முடிவு வரைகிறதுக்கு அது ஸ்கொயர் T² டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு R3. ஆரம்ன்றது பிளானட்டுக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தூரம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இப்போ இதில் வந்து இந்த நீள்வட்ட பாதையில் நம்ம ஆல்ரெடி சொன்னப்போ இது வந்து என்னது நெட்டச்சு, இது வந்து குற்றச்சு பின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஏன்னா கணிதத்தில் நீள்வட்டத்துடைய உருவாக்கத்துடைய ஆயத்தொலைவுகள் சொல்லுவோம். ரைட்டு. இப்போ கெப்லர் விதியின் 3 விதிகள் பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு அதோடைய வட்டப்பாதையை பற்றி பேசல, நீள்வட்டப்பாதையை பற்றி சொன்னது. இரண்டாவது சம கால அளவில் சம பரப்பளவு கிடக்கும். மூன்றாவது அலைவு அதோடைய காலத்துடைய ஸ்கொயர் வந்து ஆரத்துடைய 3 மடி ஸ்கொயருக்கு கியூபுக்கு வந்து எப்படி இருக்கும், நேர்த்தகவல் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். ரைட். இதை வந்து நம்ம அறிவியல் தொடர்புகளும் அறிவியல் விதிப்படிகளும் நிரூபணம் செய்தல். ஓகேவா. இப்போ இதை தான் நம்ம வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். இது வந்து பேசிக் நாலேஜ். ஓகேவா. பேசிக்காக நீங்கள் படிச்சுக்கிட்டு இது எப்படி ப்ரூவ் பண்ணலாம். ஏன்னா 2015ஆம் ஆண்டு யூபிஎஸ்சி முதன்மைத்தாள் இயற்பியலில் கெப்லர் விதிகளுடைய
நிரூபணம் செய்தல் வினாத்தல் இருந்தது. சரியா? ஓகே. இப்போ வருவோம். ஏன்னா இதில் வந்து தாலமியோ கோபர்னிக்கஸ் வந்து வட்டப்பாதை பற்றி பேசுனாங்க. இவர் கெப்லர் வந்து நீள்வட்டப்பாதை பற்றி பேசியிருக்காரு. யுனிவர்சல் கிராவிடேஷனல் லா அப்படின்னு சொல்லுவோம். நியூட்டனுடைய விதி ஒன்று நெக்ஸ்ட் இதில் பார்க்க போகிறோம். அவர் வந்து சொன்னது இது வட்டப்பாதை சொல்லியிருக்காரு. ஸோ இது நீள்வட்டமா வட்டமா இது இரண்டும் வந்து இது வந்து விண்வெளியில் நடக்கிற அமைப்பு. அப்போது நீள்வட்டத்துடைய பாதை இருக்கிற ஃபார்முலா s²/a² ப்ளஸ் y²/b² = 1. இது நீள்வட்டம். இதில் ஏ என்பது மையப்பகுதியிலிருந்து நெட்டச்சு தூரம், இது மையப்புள்ளியிலிருந்து குற்றச்சு. இப்போ இது வந்து விண்வெளியில் நடைபெற இயக்கம் என்பதால் ஏ = பி. ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து சிமிலர் வித்தியாசம்தான், தோராயமான சிறு சிறு வேறுபாடு தான். அப்போ இரண்டையும் நம்ம ஏன்னு எடுத்துக்கலாமா, ஏ = பின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஏ = பின்னா சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். அப்போ x²/a² ப்ளஸ் y²/b² பதிலாக y²a² சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஏன்னா b = a. இப்போ இந்த ஃபார்முலா இந்த சமன்பாடை சுருக்குங்க. x + y = a². ஓகேவா? ஏன்னா டினாமினேட்டர் சேமாக இருக்குது. இந்த சைடில் நான் போகிற பாருங்கள். டோட்டல் a² = 1. ஓகேவா? அப்போ என்ன பண்ணுவோம், s² ப்ளஸ் y² குறுக்கு பெருக்குனா கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் a². ஸோ இந்த ஃபார்முலா எந்த ஃபார்முலா x² ப்ளஸ் y² = a² என்பது வட்டப்பாதையுடைய ஃபார்முலா. அதாவது ஏ அலகு ஆரம் கொண்ட ஒரு துகள் வட்டப்பாதையில் இயங்கினால் அதோடைய பாதையுடைய சமன்பாடு தான் இந்த சமன்பாடு. இது s² ப்ளஸ் y² = a². அப்போ நியூட்டனுடைய ஈர்ப்பியல் கொள்கை வந்து வட்டப்பாதை மையமாக கொண்டது. ஸோ கெப்லர் விதிகள் வந்து நியூட்டனுடைய வட்டப்பாதை கொள்கையோட ஒப்பிட்டு பார்த்து சரிபார்க்கப்பட்டது. ஓகேங்களா? அப்போ புரிந்து போகுதா? இதுதான் வந்து முதல் விதி வந்து நம்ம நிரூபணம் செய்தல், பிற அறிவியல் விதிகளோடு ஒப்பிட்டு நிரூபணம் செய்தல். இதுதான் தேர்வுகள் எதிர்பார்ப்பாங்க. டைரெக்டாக விதிகள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை கம்பேர் பண்ணியோ இல்லை ப்ரூஃப் பண்ணியோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது உங்களுடைய ஓன் இது. சரியா? இதுதான் நம்ம ப்ரூஃபு. ஓகே. இரண்டாம் விதிக்கு வருவோம். இரண்டாம் விதி என்ன சொல்லுது, சம கால அளவில் சம பரப்பளவை கடக்கும் அப்படின்னு சொல்லுது. அது இரண்டாம் விதி. அந்த இரண்டாம் விதி எப்படி நிரூபணம் செய்தல்? இப்போ பாருங்கள், இப்போ சன் வச்சுப்போம். ஓகேவா? பிளானட்டுக்கு வந்து ஏ பாயிண்ட்டில் இருக்குது, இங்கே A1 பாயிண்ட் மூவ் ஆயிடுச்சு. டைம் வந்து ΔT டைம். சரியா? இது வந்து நம்ம இந்த ஏரியா வந்து ஒரு டெல் ஏன்னு வச்சுப்போம். இந்த டிஸ்டன்ஸ் ஆர் வச்சுப்போம். ஓகேவா? ஏன்னா வந்து ΔT டைமில் மோரலஸ் ஆர் சேமாக தான் இருக்கும். இப்போது இது வந்து பார்க்குறது எப்படி இருக்குது, ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா? மோரலஸ் எப்படி இருக்குது, ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது. அப்போ ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபார்ம் என்னங்க, A = ½ BH. ஓகேவா? அப்போது ஏன்றது ΔA, என்று பரப்பளவு, இந்த ΔT டைமில் உருவாக்கின பரப்பளவு. ½ இந்த அடிப்பகுதி டிஸ்டன்ஸ் D. சரி, டிஸ்டன்ஸ் எடுப்போம் D. Hன்றது R. ஓகேவா? இப்போது ½ D பதிலாக வேறு சப்ஸ்டிட் பண்ணலாம். V = d/dt. திசைவேகம் தூரம் பை காலம். காலம்ன்றது அந்த ΔT. ஓகேயா? இப்போ தூரம் பை காலம். அப்போ தூரம் D = V × ΔT. ஓகேவா? இப்போ வின்றது நேர்கோட்டு திசைவேகம். அது எப்படி எழுதலாம்? நம்ம ஆல்ரெடி தெரியும், உந்தம் சமன்பாடு இருக்குல்ல, உந்தம் = mv. நிறைய திசைவேகத்தை பெருக்குனா அந்த பொருளுடைய உந்தம் கிடைச்சிடும். அப்போ v பதிலாக p/m. அப்போ v பதிலாக p/m × ΔT. இது D = இது சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போ D பதிலாக p/m × R. இப்போது ΔA ΔT இருக்க p/m, இந்த R இங்கே இருக்குது, R H/R அந்த ΔT. இப்போ ΔT ஈக்குவேஷன் கரெக்டாக இருக்குல்ல, D = p/m ΔT. ஸோ ½ D பதில் என்ன போடுவோம், p/m ΔT. ஓகேவா? × R.
இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸில் வருவோம். இதெல்லாம் எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவோம். என்ன பண்ண போகிறோம், 1/2m ஓகேவா இன்ட்டு ΔT இன்ட்டு R இன்ட்டு P ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ΔA பை ΔT கீழே கொண்டு வந்துடுவோம். சரியா, பரப்பளவு மாறும் வீதம் ΔA பை ΔT. R இன்ட்டு P என்னது, கோண உந்தம். சரியா, கோண உந்தம் ஈக்குவல் டு RM இன்ட்டு நேர்கோட்டு உந்தம். ஒரு ஃபார்முலா. சரியா, ஃபார்முலா அதாவது எப்படின்னா, ஒரு பொருள் வளைவில் வளைவில் இருக்குதுன்னா இப்போ நேர்கோட்டு திசை இது V, இதோடைய ஆரம் இந்த நேர்கோட்டு திசைவேகத்தையும் ஆரத்தையும் பெருக்கினா இதோடைய கோண உந்தம் தெரிஞ்சிடும். சரியா, இதோடைய வளைவு பாதை தெரிஞ்சிடும். அப்போது என்ன பண்ணுவோம், R இன்ட்டு P பதிலாக என்ன பண்ணுவோம், L/2m. இப்போது L/2m இஸ் ஈக்குவல் டு ஒரு கான்ஸ்டன்ட். அப்போது ΔA பை ΔT இஸ் ஈக்குவல் டு ஒரு கான்ஸ்டன்ட், மாறிலி. ஸோ இது மாறிலி இருக்கிறதுனால எல்ன்றது என்னது, ஒரு மாறிலி. எல்ன்றது கோண உந்தம். அப்போது சம கால அளவில் சம பரப்பளவு மாறும் வீதம் வந்து மாறிலினது மாறாதது, கான்ஸ்டன்ட்டு. ஸோ அதோடைய கோண உந்தமும் மாறாதது. இப்போ கோண உந்தம் மாறாததுனால அந்த கோல் வந்து சூரியனை சுற்றி வரும் வளத்தில் எந்த இடத்துல அதோடைய கோண உந்தம் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கனால பரப்பளவும் மாறாமல் இருக்கும். சரியா, அப்போ இதில் என்ன தெரியுது, அதோடைய வேகம் மட்டும் மாறும். சரியா, அதுதான் இது தேரி. வேகம் எப்போ மாறும், பரப்பளவு வந்து அண்மை பகுதியில் வரும்போது வேகமாக சொல்லணும், தூரப்பகுதியில் வரும்போது அதோடைய வேகம் வந்து அது ஆரத்தை பொறுத்து மாறும் அப்படின்றது நெக்ஸ்ட் இதில் அந்த அடுத்த கிளாஸில் பார்த்துக்கலாம் அதை. ஸோ கெப்லர் விதிகள் வந்து ப்ரூஃப் பண்ணுறது நம்ம இரண்டாம் விதியை இப்படி தான் நம்ம கணித வடிவத்தில் நிரூபணம் செய்தால். ஸோ வினாத்தாள் வந்து இப்படி தான் எதிர்பார்ப்பாங்க, கெப்லர் விதியின் பரப்பளவு பற்றிய விதிகளை வந்து நிரூபணம் செய்க அப்படின்னு செய்யும்போது முதல்ல இந்த விதியை நீங்கள் சொல்லிடணும். விதியை சொல்லிட்டு பிறகு தான் நிரூபணம் செய்யணும். இந்த மாதிரி நம்ம இதை நிரூபணம் செய்தல். ஓகேவா. ஓகே, மூன்றாம் விதிக்கு வரும். மூன்றாம் விதி என்ன சொன்னது, காலத்தினுடைய ஸ்கொயர் ரூட், காலமானது ஆரத்திற்கு நேர்த்தகவு இருக்கும். இது ரூல். சரியா, இந்த ரூலில் இதோடைய ஸ்கொயர் ரூட் வந்து இந்த கியூபுக்கு நேர்த்தகவு இருக்கும். இது மூன்றாம் விதி. இது வந்து விதியை வந்து அறிவியலோட நிரூபணம் எப்படி நிரூபணம் செய்வோம். இப்போ நியூட்டனுடைய மையநோக்கு முடுக்கான ஃபார்முலா A=v²/r. சரியா, v²/r மையநோக்கு முடுக்கம், v²/r எடுத்துப்போம். இதில் வந்து -1 ஈர்ப்பு விசையாக போடுறது நம்ம கணிதத்தில் போட தேவை, v²/r போடுவோம். இப்போ இதிலேயே வந்து வின்றது என்னது, நேர்கோட்டு திசைவேகம். நேர்கோட்டு திசைவேகம் என்னது, ஆரம் இன்ட்டு கோண திசைவேகம். ஓகேவா. ஒரு பொருளுடைய இப்போது சொல்லதான் ஒரு கல்லை கட்டி சுற்றி விடணும். சுற்றி விடும்போது இந்த பொருள் இப்படி சுற்றி விடலையா, இப்போ விட்டோம்னா நேராக ஸ்ட்ரெயிட்டாக தான் போகும். சப்போஸ் கல்லை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா என்ன பண்ணும், அந்த பாதி விட்டு தப்பிச்சு போகும், வெளியே தான் தப்பிச்சு போகும், நேர்கோட்டு பதிலில் போகும். இதுதான் நேர்கோட்டு திசைவேகம். இதில் அதை ரொட்டேஷன் பண்ணுறது கோண திசைவேகம். இது ஆர். சார் ஒமேகா நேர்கோட்டு திசைவேகம் என்பது ஆரம் மற்றும் கோண திசைவேகம் சமம். இந்த கோண திசைவேகம் எதை சார்ந்தது, கோண திசைவேகம் அது வட்டத்துடைய முழு நீளம் 2πr பை காலம் t, தூரம் பை காலம். சரியாச்சா. அப்போது நெக்ஸ்ட் வீக் பதிலாக எப்படி சப்ஸ்டிட் பண்ணலாம், ஆரம் இன்ட்டு ஒமேகாவுக்கு பதிலாக 2πr பை t. அப்போது v is equal to 2πr²/t. இது ஃபார்முலா. v பதிலாக நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போ v ஸ்கொயர்னு இருக்குது, அப்போது 2πr²/t இருக்குது, நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போது 4π²r⁴/r இன்ட்டு t². ஓகேவா. இது அப்படியே ஸ்கொயர் பண்ணிடுவோம் தான். 4π² r 4/4 r ஆல்ரெடி இங்கே இருக்குது, t². இதில் r கேன்சல் பண்ணிடுவோம். அப்போது அங்கே 4π² இன்ட்டு r³ ஏன்னா ஒரு r போனது மீதி 3 r இருக்குது பை t². இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் 4π² இன்ட்டு r³ பை t², இங்கே a வச்சுப்போம். அப்போது a பை 4π² இஸ் ஈக்குவல் டு
ஆர் கியூப் பை டி ஸ்கொயர். ஏ பை 4πr² கான்ஸ்டன்ட் கே. அப்போது ஆர் பை டி ஆர் கியூப் பை டி ஸ்கொயர். இட் இம்ப்ளைஸ் அப்போது ஆர் கியூப் ப்ரொபோர்ஷனல் டு டி ஸ்கொயர். அப்போது டி ஸ்கொயர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் கியூப். தட்ஸ் கெப்லர் தேர்ட் லா ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகேவா? இதுதான் வந்து மூன்றாம் விதி நிரூபணம் செய்தல். இவ்வாறு நம்ம 3 விதிகளையும் நிரூபிக்குமாறு மற்ற அறிவியல் விதிகள் கம்பேர் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஏன்னா டைரக்ட் விதிகள் வந்து வினாத்தாளில் முதன்மை தேர்வில் இடம்பெறுவது கடினம், அரிது. ஓகேங்களா? ஸோ 3 விதிகள் நிரூபணம் பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது சின்ன ஒரு டாபிக், ஏன்னா வீடியோக்காக, அதாவது யூனிவர்சல் கிராவிடேஷனல் லா. சரி, அதுதான் வந்து நியூட்டனுடைய மிகப்பெரிய, ஏன்னா கெப்லர் இயக்கத்தை பற்றி சொன்னார், ஆனால் விசையை பற்றி சொல்லலை, எப்படி ஒன்று ஒன்று இருக்கும் என்று. தாலமையும் கோபர்னிக்கஸும் வட்டப்பாதையை பற்றி பேசினாங்க, நீள்வட்டப்பாதை பற்றி பேசலை. சரியா? ஆனால் நியூட்டன் என்ன பண்ணார், ஈர்ப்பு விசையை பற்றி கரெக்டாக சொன்னார். M1 என்ற ஒரு பொருள், M2 என்ற ஒரு பொருள் இருந்தால் 2 பொருள் கொண்ட ஈர்ப்பு விசை எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த ஈர்ப்பு விசையானது 2 பொருளின் நிறைய பெருக்கல் பலனுக்கு நேர்த்தகவிலும் அதோட தொலைவுக்கு இருமடி தொலைவுடைய ஸ்கொயர் ரூட் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ட் இன்வெர்ஷனல் ப்ரொபோர்ஷனில் இருக்கும் அப்படின்னு சொன்னார். அவர் ப்ரூஃப் பண்ணார். எப்படி சார் அப்படின்னா, எஃப் இஸ் ஈக்குவல் டு இந்த 1/4πε0 m1 m2/r². இதுதான் ஃபார்முலா. இது வெற்றி தெளி விடுதல்னு சொல்லுவோம். 4π வந்து கான்ஸ்டன்ட்டு. ஓகேவா? இதை நம்ம என்ன பண்ணலாம், கேன்னு வச்சுக்கலாம். இப்போது ஃபோர்ஸு ஈக்குவல் டு கே இன்ட்டு m1/m2 r². இதில் பை மட்டும் எடுத்துருவோம். என்ன பண்ணலாம், இது ப்ரூஃப்க்கு 1/4πε0 πr². ஓகேவா? அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு 4πε0 இன்ட்டு m1/m2/πr². என்னது, வட்டத்துடைய பரப்பளவு. ஓகேவா? அப்போது வட்டத்தின் மையமாக கொண்டு தான் இந்த ஈர்ப்பியல் சமன்பாடு வந்து விளக்குகிறது. இதில் தான் தெரியுது, நியூட்டனுடைய சமன்பாடு வட்டத்தை அடிப்படையாக கொண்டு ஈர்ப்பு விசையை பற்றி குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஈர்ப்பு விசை இருந்தால் ஏன் வந்து வட்டத்தில் சுற்றுப்பாதை மேற்கொள்ளணும் அப்படின்னு இருக்குன்னா, என்ன காரணம், மைய நோக்கு விசை, மைய விலக்க விசை ரெண்டுமே செயல்படும். எப்படின்னா, இப்போ எர்த்தை வச்சுப்போம். சரியா? எர்த்திலிருந்து இப்போ இங்கே ஒரு 3 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதோட டிஸ்டன்ஸ் வந்து இருக்குது 3.something கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இப்போ ஏன் வட்டப்பாதை சுற்றி வருதுன்னா, இதோடைய மைய நோக்கு விசை உள்ளே அட்டாக் பண்ணுறது மைய விலக்க விசையும் சமமாக இருக்கும். தென் சமமாக இருக்கும் பொழுது என்ன பண்ணோம், ஒரு பொருள் லைட்டாக அதிரும் திரும்ப மேலே விலகி போகும், அதிரும் திரும்ப விலகி போகும், அதிரும் விலகி போகும், அதிரும் திரும்பவும் விலகி போகும், அதிரும் விலகி போகும். இந்த பாதை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கும், ஒரு வட்டப்பாதையாக தெரியும். சரி, இதுதான் வட்டப்பாதைக்கான காரணம். சரியா? மைய நோக்கு விசையும் மைய விலக்கு விசையும் சமமாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும், வட்டப்பாதையில் மேற்கப்படும். சப்போஸ் மைய நோக்கு விசை அதிகமாகிடுச்சுன்னா பொருள் பூமி நோக்கி விழுந்துடும், இறந்துடும். மைய விலக்கு விசை அதிகமாகிடுச்சுன்னா பூமி விட்டு தப்பிச்சு போயிடும் வெளியே. சரியா? அதுதான் வந்து எஸ்கேப் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். ஒரு சில செயற்கைக்கோள் காற்று வட்டப்பாதை விட்டு வெளியே போகுது, காரணம் அதோடைய விலக்கு விசை, அதை எஸ்கேப் வெலாசிட்டி, பூமியோட தப்பிச்சு போக அதிக அளவுக்கு வெலாசிட்டி கொடுத்தா வெளியே போயிடும். இதுதான் காரணம். இதை வந்து ப்ரூஃப் பண்ணது யார், நியூட்டன். சரியா? நியூட்டன் லா. ஸோ இந்த மாதிரி தான் இப்போது நியூட்டன் லாவும் கெப்லர் லாவும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. வட்டப்பாதைக்கும் நீள்வட்டப்பாதைக்கும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக விளக்கப்பட்டுள்ளது. ஸோ அறிவியலில் இந்த மாதிரி வினாக்கள் நம்ம அனலைஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி முதன்மை தாளில் கேட்பாங்க. சரிங்களா? ஓகே, நன்றி, வணக்கம்.